அஸ்மத் சர்வகுருப்யோ நம. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாள் சொல்லு. சுடி கொடுத்த சுடர்வடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சிவப்பதியான நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த 4000 தேவ பிரபந்த பிரவச்சனத்தில் இப்போது மார்கழி மாதத்தில் நம்ம திருப்பாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி பல விஷயங்கள் அனுபவித்தோம். ஸ்ரீமன் நாராயணியம் முழுவதுமாக 100 தசகங்களும் அனுபவித்தோம். அதற்கு முன்னாடி 108 திவ்யதேச வைபவங்கள். அதற்கு முன்னாடி ஸ்ரீமத் ராமாயணம், அதாவது கம்பராமாயணத்தை அடிப்படையாக கொண்டது. அதற்கப்புறமா பிரபந்தத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பெரியார் திருமொழி, அதற்கு அடுத்து நாச்சியார் திருமொழி, பெருமாள் திருமொழி, திருச்சந்தவர்த்தம், நடுவில் திருப்பாவை இந்த மார்கழி மாதம் அனுபவிச்சுருக்கோம். இந்த 5 வருடங்கள் இந்த விஷயத்தில் விசேஷத்தில் பிரவச்சனத்தில். இப்போது திருப்பாவையில் 19வது பாசுரம் குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில்மே அப்படிங்கிறது. இந்த பாசுரம் என்ன விசேஷங்கள்? ஏன்னா திருப்பாவை நம்ம திரும்ப 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 நிறைய தரம் அனுபவிச்சுருக்கோம் சுவாமி. வருஷா வருஷம் அனுபவிக்கிறோம். இது இப்போ ராமாயணம் ஒரு 100 தரம் கேட்டிருப்பேன் எல்லாரும் இல்லையா? மகாபாரதம், சிவன் பாகவதம் இதெல்லாம் நிறைய தரம் கேட்டிருப்போம். ஆனாலும் ராமாயணம் திரும்பி யாராவது ஒரு சப்தாகமாக சொல்கிறா அப்படின்னா அங்கே போய் கேட்குறது புது விஷயம் ஏதோ வருதே. லாஸ்ட் டைம் சொல்லிச்சே இந்த விஷயம் வரலையே, அதே சுவாமி தான் வந்திருப்பார். ஆனாலும் புது விஷயம் நமக்கு தெரியும். அவருக்கும் புது விஷயம், நமக்கும் புது விஷயம். கேட்க 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 என்னமோ மணற்கேணிலேருந்து அறிவு ஊற்றெடுக்கிற மாதிரி விஷயங்கள் வந்துருக்கும். அந்த மாதிரி இப்போ திருப்பாவை நம்ம வருடாவிடம் கேட்குறோம். அடியாருடைய உபன்யாசமும் கேட்டிருப்பேன். நீங்கள் இதுலேயும் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது. அடியாருடைய யூடியூப்பில் வேங்கடம் டிவியில் இருக்குது பாருங்கோ. அதில் போன வருஷம் வித்தியாசமாக கேட்டோம். இந்த வருஷம் என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னா, இதில் தமிழ் அப்படின்னா நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வளர்த்தது தான் தமிழ். சித்த புருஷர்கள் சித்தர்கள் வளர்த்தது தமிழ். இதில் நாயன்மார்கள், அது தவிர நாயன்மார்கள் ஒட்டே சைவ சித்தாந்தம் பக்தியை அடிப்படையாக கொண்டு எழுந்த நூல்கள், 14 கீழ்கணக்கு 14 மேல் கணக்கு நூல்கள் எல்லாமே. அதே மாதிரி ஆழ்வார்கள் பாடியது 4000 பிரபந்தம். இது அத்தனையுமே பக்தியை அடிப்படையாக கொண்டது தான். பக்தி வளர்ந்தது தான், பக்தியால் வளர்ந்தது தான் தமிழும் கூடவே வளர்ந்தது. அதை புரிஞ்சுக்கணும். பக்தி வளரலை அப்படின்னா தமிழ் வளரலைன்னு அர்த்தம். பக்தியால் வளர்ந்தது தான் தமிழ். அதில் இன்னும் இம்பார்ட்டன்ஸு நாச்சியார் திருமொழியில் நாம் பார்த்தோம். அதே மாதிரி நாச்சியார், கோதை நாச்சியாருடைய வாயிலே வரக்கூடிய இந்த பக்தி ரசம் எப்படி தமிழை வளர்த்தது, இதில் எப்படி தமிழ் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். இப்போ இதில் முதல்ல 2 தான் பார்க்கலாம். முதல்ல பாசுரம், அடுத்தது பாசுரத்தினுடைய சாதாரண பொருள், அடுத்தது ஸ்வரூபம், அதாவது வித்தியாசமாக இருக்கக்கூடிய பொருள்கள், கொஞ்சம் ஃபிலசாபிக்கல் திங்கிங். நிறைய பேர் இந்த திருப்பாவை சொல்லச்சிய முதல் 5 பாசுரங்கள், அடுத்த 5 பாசுரங்கள், அப்படி 6-5 பிரித்து பொறிச்சிருப்பா, அல்லது 10 பாசுரங்களாக சொல்லியிருப்பா. இல்லை வேறு முதல் 15 பாசுரம், அடுத்த 15 பாசுரம். நான் நாயகனா என்று ஆரம்பிக்கச்சவே சொன்னேன். முதல் 15 பாசுரங்கள் எப்படி இருந்தது, அடுத்த 15 பாசுரத்தில் முதல் 7 பாசுரங்கள் எப்படி இருந்தது. அதாவது நாயகனா என்றது வந்து அங்கன்மா ஞாலத்து வரைக்கும் கண்ணனை எழுப்புதல், அங்கே இருக்கிற அழிச்சின்னு போகிறது, கோபியருடைய இப்படி வயல் காப்பான் எழுப்புறது, இப்படியாக இருக்கக்கூடியது அப்படின்னு. இப்படி அதனுடைய தத்துவார்த்தங்கள் கொஞ்சம் தான், அதிகமாக தத்துவார்த்தங்கள் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், அதிகமாக பார்க்க போகிறது தமிழினுடைய அழகு. பக்தியோடு சேர்ந்த, ஆண்டாளனுடைய பக்தியோடு சேர்ந்த தமிழ் அழகு. முதல்ல பாசுரம் பார்க்கலாம். குத்து விளக்கு எரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று தகவு ஏதோர் எம்பாவாய். அதாவது குத்து விளக்கானது எரிந்து கொண்டிருக்கிறது. யானை தந்த கோட்டுக்கால் கட்டில் மேலே யானை தந்தத்தால் அமைந்த கட்டில். பெரிய விஷயம். யானை தந்தத்தால் கட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அதாவது சில பேர் முத்துமணி அப்படின்னும், முத்துமணிச்சரம் அப்படின்னா முத்துமணிகள்லாம் என்ன குளிர்ச்சியாக இருக்கும். முத்துமணி மாலை போட்டிருந்தோம்னா குளிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி யானை தந்தத்தால் அமைந்தது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராங் மட்டும் இல்லை, ரொம்ப அற்புதமான வேலைப்பாட்டோடு இருக்கும், இதுவாக இருக்கும்.
யானை தந்தத்தலம் இந்த காதலுடைய கட்டில் அதில் மெத்துன்னு படிச்சுட்டு இருக்கலாம். அதில் மலர் சூடின்னு இருக்கா, மலர் எங்கேயும் அங்கேயுமா இருக்குது. உடம்பை மேலே கூந்தலில் இருக்கக்கூடிய மலர்கள், தன்னுடைய உடலின் மேல் இருக்கக்கூடிய மலர்கள், இதையெல்லாம் உடையவனான நப்பின்னை படுத்து கிடக்கிறாள். அவள் வாய் திறந்து என்னது அப்படிப்பட்ட நப்பின்னையன் வாய் திறந்து நப்பினை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, யாரு பெருமாள், அவள் மேலே படுத்து கிடக்கிறாயே, நீ ஒரு வாய் திறந்து சொல்ல மாட்டியா? வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? மை தீட்டிய பெரிய கண்களை உடையவளே, உன்னுடைய கணவனை எவ்வளவு நாழியானாலும் தூக்கத்திலிருந்து உணர்ந்து எழுந்திருக்க சம்மதியாதிருக்கிறாயே. எனது மணாளன் எத்தனை போதும் துயிலேழ விட்டாய், எப்போ எழுந்திருக்கவே விடமாட்டேங்கிறியே. ஒரு நிமிஷ காலம் அப்படின்னாலும் எங்களால் கண்ணனை பிரிஞ்சு இருக்கவே முடியலையே. எத்தனை ஏதும் பிரிவாற்ற கெல்லாயால் நீ இப்படி இருப்பது உண்மையா? உன்னுடைய வல்லமை சரியா? இது சரியா இல்லையே, நீ அதுக்கு வழி செய்வாயாக அப்படின்னு சாதாரணமாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதில் விசேஷமாக என்னென்னா, வீர பத்தினிகள் அப்படிங்கிறத கோட்டுக்கால் உறங்குகிறாளாம். யானை தந்தத்தை உடைய கட்டில் அப்படின்னா பலவிதமான யானைகளை வெற்றி கொண்டவன். போன பாசுரத்திலேயே பார்த்தோம், அம்பரமே தண்ணீரே சோரை அரஞ்செய்யும் அப்படின்னு. அதற்கடுத்த பாசுரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன். எப்படிப்பட்டவன்? யானையை உடையவன், மதநீர் பெறுகின்ற யானையை உடையவன்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட யானைகளை அழித்தவன்ன. போரில் யானைகள் அழியுதுன்னா என்ன அர்த்தம்? பலவிதமான வெற்றிகளை குவித்தவன். அப்படி நந்தகோபன் பலவிதமான வெற்றிகளை குவித்தவன். அதனால தானே அந்த யானைகளுடைய தந்தங்களை எல்லாம் எடுத்தவன். இதுக்காக யானையை கொல்றதில்லை, போரில் மடிந்த யானைகளுடைய தந்தங்களை எடுத்து வந்து கட்டில் கால் பண்ணக்கூடியவன் அப்படின்னு வீர பத்தினிகள், அவர்களுடைய பத்தினியாய் விளங்கக்கூடியவர்களே அப்படின்னு சொல்கிறார். பஞ்ச சயனம் அப்படின்னா 5 சயனங்கள்: அழகு சயனம், வெண்மை, மென்மை, குளிர்த்தி, நாற்றம். நாற்றம்னா சில பேர் தப்பாக நினச்சிக்கிறா இல்லையா? நாற்றம்னா அது கெட்ட வாசனைன்னு அர்த்தம் கிடையாது. துர்நாற்றம்னா தான் கெட்ட வாசனை. இதை போன பாசுரத்தில் தான் சொன்னேன். நாற்றம்னா நல்லது. ஏன்னா நம்ம இப்போ கெட்டதெல்லாம் நல்லதாகிடுது, நல்லதெல்லாம் கெட்டதாகிடுது. நாற்றத்தை துர்நாற்றம், ஐயோ நாற்றம் அடிக்கிறது அப்படிங்கிறா. நாற்றம்னா வாசனை அடிக்கிறதுன்னு அர்த்தம். அதுவே அமர்க்களம் அப்படின்னா அமர்க்களமாக இருக்கு சுவை அப்படிங்கிறா. அது அமர்க்களம்னா, அமர்னா போர்க்களம், அமர்கள்னா போரில் இருந்தவர்களுடைய களம் அப்படின்னு அர்த்தம். அதை அமர்க்களமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அழகு, வெண்மை, மென்மை, குளிர்ச்சி, நாற்றம், இந்த 5 வகையான குணத்தை உடைய சயனம். அமைதியாக இருக்கக்கூடியது, வெண்மையாக இருக்கக்கூடியது, அதாவது மனம் திறந்ததாக இருக்கக்கூடியது. அதாவது தூக்கத்தில் நம்ம வந்து கெட்டவா நல்லவாயே கிடையாது, எல்லாம் தூக்கத்தில் ஒரே மாதிரி தான். தூக்கம் என்பது மனிதர்களை மிதப்படுத்துவது இல்லையா? அடுத்தது மென்மைப்படுத்துவது, மென்மையாக இருக்கக்கூடிய தூக்கம், குளிர்ச்சி பொருந்திய தூக்கம், வாசனை வீசக்கூடிய தூக்கம். இது அர்த்தம். தத்துவம் என்று உன் சுரூபத்துக்கும் பொருந்தானது. இது என்னது? தத்துவம் என்று தகவன்று. தத்துவமும் கிடையாது, உன் சுரூபத்துக்கும் பொருந்தலை. தகவும் கிடையாது. தகவு அப்படின்னா குணம், உன்னுடைய குணத்துக்கும் பொருளை. தத்துவங்கிறது சத்தியம், சுரூபங்கிறது புருஷாக்காரம். தத்துவமும் இல்லை, புருஷாக்காரமும் இல்லையே. தத்துவமும் அன்று, தகவும் அன்று. தகவு அப்படின்னா புருஷாக்காரம்னா தர்மமும் இல்லை. இது உனக்கு தர்மமும் இல்லை, சுரூபத்திலையும் இல்லை. கிருப்பை, மெய், இதெல்லாமே இல்லையே. இது உனக்கு கிருப்பை, அதாவது வெளி உலகத்தில் வெளி வேஷத்துலேயும் இல்லை, உள்ளுக்குள்ளேயும் இல்லை. இதுதானே அர்த்தம். அவன் பார்ப்பா எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெளில பார்க்குறது எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் வெள்ளந்தி. வெளியில் தான் அவனுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கான்னு நினைக்காது, உள்ளுக்குள்ளேயும் மனசு மென்மையான மனசு தான் இருக்குது, எப்பயும் ஈடுபடக்கூடிய மனசு தான். அதுதானே சொல்கிறேன். அந்த மாதிரி சொல்கிறான். உன்னுடைய இயல்புக்கும் இது இல்லையே, உன் புருஷாக்கார பாவத்துக்கும் போதாது, உன் கருணைக்கும் போதாது என்பதாக இருக்குமாறே அப்படின்னு சாதிக்கிறார்கள். குத்து விளக்கு அப்படின்னா, குத்து விளக்கு எரிய கோட்டுக்கால் கட்டில். குத்து விளக்கு எரியறதுன்னா போன பாசுரம் பார்த்தோம். இது ஞானம். விளக்கு அப்படின்னா என்னது? கருணை, ஞானம், பிரகாசிப்பது. ஞானம் பிரகாசிக்கிறது. கொத்தலர் பூங்கழல் அப்படின்னா, கொத்து அலர்னா இந்த ஆத்மாக்கள் வெளிவரக்கூடியது, ஆத்மாக்களாகிய மலர்கள். துயிலழ ஒட்டாய் கான் அப்படின்னா, துயிலழ ஒட்டாய், எழுந்திருக்க முடியாமல் செய்கின்றாய், எழுந்திருக்க ஒட்டாமல் பண்ணுகின்றாய் அப்படின்னு. ஒட்டுதல் அப்படின்னா மீனிங் என்னன்னா 2-3 மீனிங் இருக்குது. ஒட்டுதல் அப்படின்னா இரண்டையும் சேர்த்து வைத்தல், அதுதானே ஒட்டுதல். அப்படின்னா அர்த்தம் சேர்த்து வைத்தல்னா, இப்போ நான் சொல்கிறது
உங்களுக்கு ஒட்டி போச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கு சம்மதிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒட்டுதல்லாம் என்ன மீனிங்? சம்மதித்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த நம்ம பஞ்சசயனம்னு பார்த்தோம். பஞ்சசயனத்தில் அழகு, வெண்மை, மென்மை, குளிர்ச்சி, நாட்டம்னு பார்த்தோம். பஞ்சஜயம் அப்படின்னா பகவானுடைய 5 ஸ்வரூபங்கள், முக்கியமான 5 சொற்கள் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. எது? பரமார்த்த ஸ்வரூபம் அல்லது அவனுடைய நிலைமை, இறைநிலை, பரமார்த்தம் அப்படிங்கிறது அவனுடைய பேஸ். அடுத்தது ஜீவாத்ம ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம். அடுத்தது ஜீவாத்ம ஸ்வரூபம், அடுத்த நிலை உயிர்நிலை இல்லையா? அடுத்தது 3வது நிலை தக்க ஸ்வரூபம், அதாவது முக்தி கொடுக்கக்கூடிய உபாயம். 4வது பரமாத்மாவை அடைய முடியாமல் இருக்கும் இடையூறுகள். என்னது? நம்ம கர்ம வினை தான், வேற என்ன? ஊழ்வினை. 3ஆயிடுத்தா பரமாத்மா. அடுத்தது உயிர், ஜீவாத்மா. அதற்கடுத்தது அந்த நெறியில் சொல்லக்கூடிய தத்துவங்கள், உபாயங்கள். அதற்கடுத்தது நம்முடைய கர்மவினை. அதுக்கடுத்தது வாழ்வினை. இங்கே வந்தால் இப்போது இங்கே இருக்கக்கூடியது, இந்த லோகத்தில் இருக்கக்கூடியது வாழ்வினை, அல்லது இது என்னை கொண்டு போய் சேர்க்கும்? முக்தியை சேர்க்கக்கூடிய வினை. இது அனைத்துமா 5 சுரூபங்களாக சொல்லக்கூடியது. இதை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தமிழுடைய தத்துவங்களை நம்ம பார்த்துடலாம். இது 5 சுரூபம், பகவானுடைய 5 நிலை அறிதல் அப்படின்னு சொல்லுவா. பகவானுடைய விருப்பமும் அதுலேருந்து ஆரம்பிக்கிறது அர்ச்சை. இந்த 5 சுரூபங்களையும் அழிதல். ஒவ்வொன்றா கடைசியில் எங்கே போய் நிற்கிறது? பகவானுடைய திருவடி சம்பந்தத்தோட மோட்சத்துக்கு போகிறது. இதற்கு முன்னாடி குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி, அதாவது அன்னத்தின் தூரிகை மெத்தென்ற பஞ்சசயனம். பஞ்சசயனம் அப்படின்னா இலவம் பஞ்சில் துயில் அப்படின்னு ஒரு தமிழ வசனம் உண்டு, பழமொழி உண்டு. இலவம் பஞ்சிலே துயிலக்கூடியது. பூக்கள், கோரை புல்கள், மயில் தூரிகை. இதில் இலவம் பஞ்சு இதை விட இன்னும் உள்ள துயில் மயில் தூரிகையில் படுத்துட்டு இருப்பாளாம். என்னது? பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்ணம் சால மிகுத்து பெய்ன்னு சொல்ல. பீலிபை மயில் தொகை இருக்குல்ல, மயில் தொகை எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த மயில் தொகையை பரப்பி அது மேலே படுத்துனா அப்படி இருக்கும். பஞ்சசயனத்திலே அது ஒரு சயனம், மென்மையாக இருக்கக்கூடிய சயனம் இல்லையா? ஒவ்வொரு சயனம் பார்த்தோம்ல, மென்மையாக இருக்கக்கூடிய சயனம். அது மென்மையாக இருக்கக்கூடியது, மென்மையாக இருக்கக்கூடியது. அதாவது இதயத்திற்கு அருகாமையில் கொத்தலர் பூங்குழல் நப்பினை உங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பாருவா அப்படின்னா அந்த மலர் எங்கே இருக்குன்னா அவனுடைய இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கான். பகவானுடைய இதயத்துக்கு பக்கத்தில். இனிமே திருமகள் எங்கே இருப்பான்னா இதயத்துக்கு பக்கத்தில் இருப்பாளாம். இதயம்னே சொல்லிக்கலாம், இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவன் திருமகள். இப்போது இது எத்தனை பிரிவாற்ற எந்த விதமான பிரிவு வந்தாலும் தத்துவம். தத்துவம் அப்படிங்கிறது என்ன? ஞானம். இது சாதாரணமாக சொல்லக்கூடியது. குத்து விளக்கு எரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், அதாவது இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த ஜீவாத்மாவானது முதல்ல ஒரு 2-3 பாசனங்களாகவே அதை பார்த்துட்டே வரும். என்னது? எங்கேருந்து? மணிபூரகம், சுவாதிஷ்டானம், இப்படியாக அந்த ஆத்மா அப்படியே ஆத்மஸ்வரூபம் மேலே வருது. அந்த ஞானத்தை அடையுது. ஞானம் அப்படிங்கிறது எங்கள் துரியம், அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஞானம். அந்த ஞானத்தை கோட்டுக்கால் கட்டில் மேல் குத்து விளக்கு கீழேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். வெறும் நாம் நினச்சிட்டு இருக்கோம் குத்து விளக்கில் திரி மட்டும் எரியிடுதுன்னு. அந்த திரி எரியணும்னா அந்த குத்து விளக்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும். தமிழில் சொல்லுவா இல்லையா, பேஸ்மெண்ட்டு கட்டடம் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக்குன்னு. அந்த மாதிரி இருந்துடக்கூடாதான், ஸ்ட்ராங்காக இருக்கணுமா. ஸ்ட்ராங்காக இருந்து அந்த விளக்கு நீங்கள் பார்த்தேன்னா தெரியும், கீழே அகலமாக இருக்கும். குத்து விளக்கு அப்படிங்கிறது கீழே அகலமாக இருக்கும், நடுவில் தண்டு வரும், மேலே அகலமாக இருக்கும். அது விளச்சை எரிய செய்யும் அப்படின்னு நம்முடைய முதல்ல அறிவு. ஒரு 2-3 பாசுரங்களுக்கு முன்னாடி பார்த்தோம். அறிவு வேறு, ஞானம் வேறு, இன்டெலிஜென்ட் வேறு, விஸ்டம் வேறு, இல்லை எஜுகேஷன் வேறு. அதன் மூலியமாக வரக்கூடியது. நம்ம முதல்ல பேஸை கிளியர் பண்ணிக்கணும். எது? பேஸு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அறிவு அப்படிங்கிறது, ஞானம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதற்கு முன்னாடி 2 பாசுரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒரு 2 முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கிறதும் நீக்கேலோர் அப்படின்னு வரும் நாயகா என்ற பாசுரத்தில். முன்னம் அப்படின்ற பாசுரத்தில் நீங்கள் போய் பாருங்க. அடியனுடைய இந்த வேங்கடம் டிவி, அந்த வேங்கடம் டிவியில் இந்த பாசுரத்தில் அத்தனையும் போட்டிருக்கேன். அது யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலில் பார்த்தெல்லாம் தெரியும். இதுக்கு முன்னாடி நாராயணியும் வந்துருக்கு.
அதுக்கு 108 திவ்யதேச வைபவங்களும் அதில் இருக்குது. அதெல்லாம் டீட்டெயிலாக இருக்குது. இந்த பாசுரங்களுடைய இதில் 15வது பாசுரம் நாயகனா என்ற அதில் முன்னம் அம்மாவே இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7 ஜென்மங்கள். இப்போ இந்த ஜென்மத்துக்கு நமக்கு வந்து ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் வேணும், பெருமாளுடைய சிந்தனை வேணும். எவ்வளோ பேருக்கு சுவாமி அந்த சிந்தனை இருக்குது? இல்லையே. அவனை பற்றிய சிந்தனையே பல பேருக்கு இல்லையே. அந்த சிந்தனை வேணும். அந்த நாலேஜை கொடுக்கறது எது? நாம் கொஞ்சம் முன்னாடி செஞ்ச வினைப்பயன். ஸோ அந்த வினைப்பயன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த வினைப்பயனோடு நாம் என்ன செஞ்சுருக்கணும்? ஞானத்தை, அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். அறிவை வளர்த்து கொண்டோம்னா ஸ்டெம், அந்த தூண் இருக்கு இல்லையா, அந்த குத்து விளக்கில் ஸ்டெம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம் மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேஸு வந்து அறிவு, பரந்த அறிவை உடையவனாக இருக்க வேண்டும், ஞானத்தை உடையவனாக இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்தது ஸ்டெம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஸ்டெம்மில் ஒரு பற்ற வைக்கிறது இல்லையா, நெருப்பு, குத்து விளக்கு எரிய, அந்த எரிய வைப்பவன் யார்? கோட்டுக்கால் கட்டில் மேல் இருக்கக்கூடியவன், நமக்கு ஞானத்தை தரக்கூடியவன் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் என்ற ஞானம் பற்ற வைக்கும் போது நாம் எரிய செய்ய வேண்டும். என்ன அது தரும்? அது எப்படி இருக்கும்? மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலே ஏறி அப்படின்னா கீழே இருக்கிறது விளக்கு, எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் நழுவக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சயனத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம அறிவு விழிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நாம் வந்து அந்த எண்ணெய் மாதிரி இருக்கும். இந்த உலகத்தில் இப்படி அப்படியுமா நம்ம வந்து அலைப்பாயும் மனதை உடையவர்களாக இருப்போம். அந்த மலைப்பாயும் மனதை உடையவர்களாக இல்லாமல் நம்மளுக்கு ஞானம், அறிவு தரக்கூடியது, மலர் மார்பு இருக்கக்கூடிய இடமாக பகவானுடைய திருமகளை. இப்போது இவரை பார்த்தோம்னா சுவாமி வேதாந்த தேசிகனுடைய பாசுரங்கள்லாம் பார்த்தோம்னா அவர் முதல்ல சொல்லிருப்பார், யாரை? திருமகளை முன்னிட்டு, இவர்களை முன்னிட்டு நான் ஆச்சாரியன் திருவடிகள், ஆச்சாரியன் ரூபமாக பெருமாளை திருவடிகளை அடைகின்றேனே அப்படின்னு அவருடைய பாசுரத்தை சொல்லிருப்பார். அந்த மாதிரி அந்த பாசுரங்களில் விளக்கக்கூடியது மாதிரி இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதில் எனக்கு பிடித்த ஒரு பாசுரம், வேதாந்த தேசிகன் அப்படின்னுச்சே, அந்த மனம் வந்து பெரிய அலைகள். அந்த எண்ணெய் சொன்னேன் இல்லையா, எண்ணெய் வந்து நீங்கள் ஒரு இடத்த விட்டெல்லாம் நிற்காது. ஜலம், எண்ணெயெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிகிட்டே இருக்கும், அசைஞ்சுட்டே இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதில்லை. மனம் எப்படி அடங்காது இருக்கிறது அப்படிங்கிறத வேகாச ஸ்தோத்திரத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க. ஜயதி ஜகதேக சேதுகு வேகவதி மத்திய லக்ஷிதோ தேவஹ பிரசமயதி எஃப் பிரஜானாம் பிரதிதான் சம்சார ஜலதி கல்லோலன். அதாவது சம்சாரமாகிய கடல் அப்படி கல்லோலன் எப்படி இருக்கான்? அலைகள் மாதிரி அலைஞ்சுட்டே இருக்கான். இந்த மனது இருக்கே ஜனங்களுடைய அகன்று உழந்து எழுந்தக்கூடிய இருக்குது. பிரஜானாம் பிரதிதான் எப்படி இருக்கான்? இந்த மனது எம்பெருமானுடைய மேன்மையை விடக்கூடிய தேவகா ஜெயத்தை, அவருடைய ஒப்பற்ற ஏகசேத்துக்கு ஒரே ஒப்பற்ற அணையாக விளங்கக்கூடியது. அதில் இந்த மனசு எப்படி இருக்கான்? பெரிய அலைகளை, அலைகளை அலைவிப்பது மாதிரி இருக்கான். அதை தான் இவர் அதே மீனிங்கை தான் ஆண்டாள் சாதிக்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த குத்து விளக்கு வந்து எண்ணெய் ஊற்றி அப்படியே அலையக்கூடிய மனதை பிடித்து இழுக்கக்கூடியதாக நீ உன் மணாளனி எத்தனை போதும் துயிலழ விட்டாய்கான் அப்படின்னா நம்ம அந்த வேற மீனிங் பார்த்தோம். இங்கே என்ன மீனிங்? நீ எப்பயும் அதை வந்து அலைய விடாதே, தூங்க போயிடாதே அப்படின்னு அர்த்தம். தூங்கி போயிடாதேன்னா மனசில் திரும்பி உன்னுடைய எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு, நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு மனதை ஒருமுகப்படுத்து. அதற்கு வரி செய்பவன் யார்? ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனுடைய அனுபவத்தை உன் மூலியமாக பெற்றுக்கொண்டு அவன் கூறக்கூடியதாக சரணாகதியை செய்து பிரபத்தியை செய்வாயானால் எனது எத்தனை ஏலும் பிரிவாற்றக்கெல்லாயால் தத்துவம் அன்று தகவு, வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே இப்படி இருக்கிறது தான் உண்மையாக இருக்கக்கூடியது. எல்லாமே அந்த தத்துவம் அப்படிங்கிறது எத்தனை ஏலும் பிரிவாற்றக்கெல்லாயால், எவ்வளவா இருந்தாலும் உனக்கு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் கிடைச்சுடுத்துன்னா இது பகவானுடைய சம்பந்தத்துக்கு ஆச்சாரியனுடைய வழி முக்கியம். இந்த பாசுரங்கள் அனைத்துமே திருப்பாவை முக்கியமே ஆச்சாரிய சம்பந்தத்தை சொல்ல வர பாசுரங்கள் தான். அது போன இதில் பார்த்தோம். அதனால் எல்லாவற்றையும் அவருடைய சம்பந்தம் உனக்கு கிடைச்சுட்டுனா என்ன ஆகும்? எத்தனை ஏலும் பிரிவு, வெளியில் நீ டிவேட் ஆகி போகவே மாட்டேன். எவ்வளோதான் அவனை வந்து என்னை போன பாசுரத்தில் பார்த்தோம் இல்லையா, பல்கால் குயிலினங்கள் கூவினகால். அந்த குயில்ங்கிறது ஒரு பக்கம் ஆச்சாரிய சம்பந்தம்னு பார்த்தோம், இன்னொரு பக்கம் டிஸ்ட்ராக்ஷன். அதை தான் இங்கே சொல்கிறார்.
எத்தனை ஏலும் பிரிவாற்றக்கலாயான் துயர ஒட்டாய்கான். உனக்கு பிரிவு டிஸ்ட்ராக்ஷனே எவ்வளவா இருந்தாலும் உனக்கு வந்து டிஸ்ட்ராக்டே ஆகாது. டிஸ்ட்ராக்ட் ஆகாத உன்னை பிடித்து வைத்துக்கொண்டு இழுத்து வைத்துக்கொண்டு செய்யக்கூடியது என்னது? ஒன்றே ஒன்று, அதுதான் தத்துவம். அந்த தத்துவத்தை அன்று தகவும் அந்த தத்துவத்தை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கடுத்து வேறு ஒன்றுமே கிடையாது. அதைத்தான் பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம், முக்தி கொடுக்கக்கூடியது ஊழ்வினைகள், அடுத்தது வாழ்வினை, முக்தியை அடையக்கூடியது அப்படின்னு 5 நிலைகள் மூலமாக இதை ஆண்டாள் விளக்கிறார். இப்போ அதற்கு அடுத்த பாசுரமாக 33 அது என்ன சொல்ல 33ன்னா ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. திருமலையில் விமானம் இருக்குது. நீங்கள் அந்த விமானத்தை வந்து இங்கிலீஷில் எழுதினேன்னா என்ன விமானம் அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். அந்த இங்கிலீஷில் எழுதினேன்னா 33 அப்படிங்கிறது எனக்கு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் அஸ்ட்ராலஜியும் பார்த்துட்டுருக்கேன், படிச்சுட்டுருக்கேன். எனக்கு இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, இது நமது உலகம்னு. அதில் அஸ்ட்ராலஜிக்கல் சேனல். அதில் வந்து ஜோதிடம் ஜாதகம் பார்த்து சொல்லின்னு இருக்கேன். நமக்கு தேவையான இந்த உலகத்துக்கு தேவையானது, இந்த உலகத்திலே பிறந்துட்டோம், ஏதோ ஒன்று வாழ்ந்தாகணும், அது நல்லபடியாக எப்படி வாழறதுக்கு நம்முடைய கட்டங்களை என்ன வழி செய்கிறது அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம். அதில் 33 அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய நம்பர். 36ங்கிறது ஒரு விசேஷம், 33ங்கிறது ஒரு விசேஷம், ரெண்டும் சேர்ந்ததாக மகாலட்சுமியுடைய நம்பர். அதைத்தான் அடுத்த பாசுரத்தினுடைய ஆரம்பமாக ஆண்டாள் சாதிக்கிறார். அதை அடுத்ததை பார்ப்போம். கவிதார்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.